50 index. So today 2 entries கொடுத்தோம், 2 entries நமக்கு SL வந்து அடிச்சு. ஓகே, ஸோ ட்ரேடிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரேட் தான் வந்து SL. நீங்கள் SL அடிச்சுனா ரொம்ப எமோஷனலாகி அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் எடுத்து பெரிய SLலாம் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளான SL பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அடிச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் 18 பாயிண்ட் அடிச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் கொடுத்தப்ப ட்ரைலிங்கில் எல்லாத்தையும் மூவ் பண்ண சொன்னேன். ஸோ யாருமே ட்ரைலிங்கில் வந்து மூவ் பண்ணலை. பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைலிங்கில் மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெரிய SL கிடையாது, சின்ன SL தான். அதாவது ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்கியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த SLலேருந்து ரெக்கவரி ஆகி ஒரு 13 பாயிண்ட்ஸ் மொதல் ஓவரால் SL வந்து அடிச்சிருக்கும். ஸோ பெட்டர் டே வந்து இருக்குது நம்மளுக்கு அடுத்தடுத்த கமிங் டேஸில் வந்து இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ யூடியூப் லைவில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வியூவை பொறுத்தளவுக்கு என்னடா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா, நீ மட்டும் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, பட் அந்த மிஸ்டேக் நான் ரெக்கவரி பண்ணியிருக்கேன், அது பிரச்சனை இல்லை. ஓவராலாக வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் எஸ்டர்டேலேருந்து நம்ம மென்ஷன் பண்ணது. ஸோ அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு. பட் அங்கே என்ன நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் ஒரு கிளியரான என்ட்ரி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு மார்னிங் கொடுத்த என்ட்ரி உங்களுக்கு சொன்னேன், இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் தான் டவுன் ட்ரெண்ட் போகும், இல்லைனா அது க்ரூஷியல் லெவல் தான், அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்படியே போச்சு அப்படின்னா ஒரு 25,000 தானே. ஸோ அந்த 25,000 வரையும் நம்ம என்னத்தை என்ட்ரி எடுக்கிறது ஸோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது இந்த லெவலில் இருந்து 40 25,000 வரைக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே 25,000 போயிட்டு இந்த 25,000 தான் அந்த செல் என்ட்ரி கிடச்சி கரெக்டான என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். மார்க்கெட் ரொம்ப ட்ராப் பண்ணி பை பண்ணியே கொண்டு போனாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மேனிப்புலேஷனும் உள்ள நடந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவும் கரெக்டான செல் என்ட்ரி தான். இந்த செல் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு ட்ராப் பண்ணி அகைன் இங்கேருந்து ஒரு ஸ்மால் செல்லு மட்டும் தான் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஓவரால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே செல் என்ட்ரி. ஆனால் இங்கே போயிருக்கிறது பை என்ட்ரி எல்லாமே ட்ராப்புக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். என்னோட கான்செப்ட் பேஸ்டு. உங்களுக்கு அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஸோ அது உங்களோட வியூ. ஓகேங்களா? ஓகே, ஸோ எனக்கான பிளானிங்கை பொறுத்தளவுக்கு எனக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வர தேர்ஸ்டே. ஸோ என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு க்ளோசிங்கை பேஸ் பண்ணினா நிஃப்டி நம்மளுக்கு 25,200 எபோவ் போகலை அப்படின்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன நடக்கும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200 போகலை அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,350 உடச்சிட்டு நெக்ஸ்ட்டு 150 வரை ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்போட ஓப்பன் ஆச்சுல, அந்த கேப் அப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்ணி பை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கிறது எனக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். பார்ப்போம் நம்மளுக்கு அடுத்தடுத்த டேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அப்போ ஓவரால் என்னோடய வியூவை பொறுத்தளவுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கிளியர் தான். நான் ஆல்ரெடி வந்து 25,064 சொன்னேன். இந்த 65 தான் எனக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சி. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அகைன் ட்ராப் பண்ணி போயிருக்கு. ஓவராலாக இந்த வியூவில் இருந்தால் நம்மளுக்கு செல்லுக்கான ஃபோக்கஸ் வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு நிஃப்டி கேப் அப் ஆர் நியூட்ரல் இந்த பவுண்டரிஸ்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரிங்களா, எனக்கு எக்ஸாக்டாக 25,104 போகணும். ஆர் 104 போகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வரை இருக்கும். இந்த 25,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக 24,900 வந்து ஒரு ரீட்ரஸ்ட் எடுக்கும். ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு 24,875 பிரேக் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 24,700 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ இதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா 200 வரைக்கும் வேறு எந்த ட்ரேடுமே டவுன் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு நான் கிளியரான வியூவில் வச்சுருக்கேன். இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா செல்லுக்கான ஃபோக்கஸ். அதே இது இங்கே வந்து எனக்கு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னாலும் செல்லுக்கான ஃபோக்கஸ் தான் இருக்கும். ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஏரியாவில். மேபி கிடச்சிச்சின்னா அதுக்கு அடுத்து ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்ப அடுத்து ஒரு சின்ன ரீட்ரஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வியூ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வியூ வந்து 24,940 இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மார்னிங் நான் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தேனோ அது பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்து நான் எதுவுமே வந்து அன்வான்டான இந்த ட்ரேட்ஸ்மே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. பட் எனக்கு அது வந்து SL அடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு 2 SLக்கு மேலே அடிக்கக்கூடாது கண்டினியூஸாக. ஸோ அதுக்கு மேலே எனக்கு வந்து டார்கெட் தான் அடிக்கணும். மேபி நான் வந்து நாளைக்கு வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு டேயில் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் நீங்களும் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். லைவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னென்னா உங்களோட பேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நீங்களாக ஓனாக லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம லைவ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ என்னோட சஜஷனை வந்து ஏற்றுக்கங்க. நீங்கள் அதிலே கால்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதிலே ப்ராஃபிட்டபிளாக ஆயிடுவோம். ஒரு லெவலுக்கு ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு லைவ். நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு லைவ் ஒரு லெவலுக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கான ஐடியாஸ் கிடச்சினா ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சினா கொடுக்க போகிறேன். ஸோ அதை ட்ரை பண்ண போகிறீங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.